ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 16 திருநாங்கூர். தட்ச யாகத்துல பார்வதி தேவி உயிர் விட்டப்போ சிவன் கோபத்துல ருத்ர தாண்டவம் ஆடினாரு. அவரோட ஒவ்வொரு முடியில இருந்தும் ஒரு ஏகாதச ருத்ரன் உருவானாங்க. உலகமே அதிர ஆரம்பிச்சது. சிவனோட கோபத்தை தணிக்க பெருமாள் 11 வடிவங்கள்ல இங்க காட்சி கொடுத்தாரு. சிவன் இங்க பெருமாளை வழிபட்டப்போ பெருமாள் அவருக்கு மணிமாட கோயில்ல இருந்து தரிசனம் கொடுத்தாரு. இங்க இருக்கிற ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, கருவறையில இருக்கிற விளக்கு காத்துல அணையாம எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இவருக்கு நந்தா விளக்கு பெருமாள்னு ஒரு பேரும் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் திருநாங்கூரை சுத்தி இருக்கிற 11 திவ்ய தேச பெருமாள்களும் இங்க ஒன்னா கருட வாகனத்துல காட்சி தருவாங்க. இந்த 11 கருட சேவையை பார்க்கிறது 7 ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. வடக்கே இருக்கிற பத்ரிநாத் நாராயண பெருமாளே இங்க சிவன் முன்னாடி காட்சி கொடுத்ததா ஐதீகம். அதனால பத்ரிநாத் போக முடியாதவங்க இங்க வந்தா அதே பலன் கிடைக்கும். அடுத்த வீடியோல 17வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், 276 சிவாலய யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், காசி கயா யாத்திரைகள், ஷீரடி யாத்திரைகள் போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.